வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருப்புகழ் வாழ்க, குருவே துணை. அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்களும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துகளும். மார்கழி மாதம் 21ஆம் நாள். இன்றைய கவி இயற்கை துன்பங்கள் என்ற தலைப்பில் அமைந்துள்ளது. இயற்கை துன்பங்கள்: பசி, வெப்பத்தட்ப ஏற்றம், உடலில் தோன்றும் கசிவுகள், உந்துதல், இவை இயற்கை துன்பம் என்று இயற்கையாக ஒரு மனிதனுக்கு ஏற்படுகின்ற துன்பங்களை அருட்தந்தையவர்கள் இந்த கவியில் கூறியிருக்கின்றார். ஒரு மனிதனுக்கு பசி என்பது துன்பத்தை கொடுக்கும். உயிர் வாழ்வதற்கு அடிப்படை காரணமாக இருப்பது உணவு. அந்த உணவை உட்கொள்வதற்கு நமக்கு பசி என்ற ஒரு உணர்வு தோன்றும் பொழுதுதான் அந்த உணவு என்பது நம்மால் ரசித்து உண்ணக்கூடிய நிலையில் இருப்போம். ஆக இந்த பசி என்ற உணர்வு தான் நமக்கு உணவை உண்ண வேண்டும் என்கிற எண்ணத்தை எழுப்பி அந்த செயலை செய்கிறது. இந்த உணவு உண்பதால் தான் உடலில் ஆற்றல் கூடி நாம் உயிர் வாழ்வதற்கு வழிவகுக்கிறது. ஆக ஒரு மனிதன் உயிர் வாழ்வதற்கு பசி என்பது தேவைப்படுகிறது. அதே நேரத்தில் அந்த நேரத்தில் ஒரு மனிதனுக்கு பசிக்கின்ற வேளையில் உணவு கிடைக்காமல் போய்விட்டால் பசியே பெரும் துன்பத்தை கொடுக்கும். ஆக இயற்கையாகவே ஒரு மனிதன் செயல்பட்டாலும் செயல்படாமல் ஒரு இடத்தில் இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளியில் அவனுக்கு பசி என்ற உணர்வு ஏற்படுகிறது. அந்த பசி உணர்வு தோன்றும் பொழுது அவன் உணவு உண்ணப்படாமல் அல்லது உணவு அவனுக்கு கிடைக்காமல் இருக்குமானால் அவனுக்கு அந்த பசியே துன்பமாக மாறிவிடுகிறது. இது இயற்கையாக நிகழ்கின்ற நிகழ்வு. அதனால் இது இயற்கை துன்பம் என்ற வகையில் அருட்தந்தை கூறுகிறார். அதே போல வெப்பத்தட்ப ஏற்றம். நாம் ஒரு குறிப்பிட்ட கால நிலையில் நாம் பழகி இருக்கின்றோம். இந்த பருவ காலத்தில் இத்தகைய அளவு நம்மால் வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியும் என்றும் இத்தகைய அளவு நம்மால் குளிரை தாங்கிக் கொள்ள முடியும் என்று நம்முடைய உடலும் மனமும் ஏற்று அதற்கு ஒத்தக்கவாறு நம்மை தகவமைத்து கொண்டு வாழ்கிறோம். ஒரு மனிதனால் தான் தகவமைத்து கொண்ட வாழ்க்கையிலிருந்து எப்பொழுது துன்பம் உண்டாகிறது என்றால் அங்கு காலநிலை மாற்றம் ஏற்படும் பொழுது, அதீதமான வெப்பம் உயரும் பொழுது நமக்கு அந்த வெப்பத்தை தாங்கிக் கொண்டு பழக்கம் ஏற்படுவதில்லை. அதனால் புதிதாக அளவுக்கு மீறிய நாம் தாங்கி பழகிய வெப்பநிலைக்கு ஏற்ப அது உயரும் பொழுது நம்மால் அந்த வெப்பத்தை தாங்கிக் கொள்ள முடியாமல் நாம் துன்பம் அடைகிறோம். அதுபோல குளிர்காலங்களில் நம்முடைய தமிழ்நாடு அல்லது நாம் வாழுகின்ற பகுதியில் இருக்கும் குளிருக்கு தக்க நம்முடைய உடலானது தன்னை தகவமைத்து கொள்கிறது இயற்கையாகவே. அவ்வாறு தகவமைத்து கொண்டு மனிதன் வாழத் தொடங்குகின்ற நிலையில் திடீரென அந்த குளிரின் தன்மை அதிகமாகி விடுகிறது என்ற நிலையில் தான் ஏற்று பழகிய அந்த குளிரின் நிலையிலிருந்து அளவிற்கு அதிகமான குளிரை மனிதன் அனுபவிக்கும் பொழுது அவனுக்கு உடலில் துன்பமாகின்றது. இந்த வெப்பம் மற்றும் குளிர் அதிகமாக மாற்றம் அடைவதையும் இயற்கை துன்பமாக அருட்தந்தையவர்கள் வகைப்படுத்துகிறார். அதுபோல உடலில் தோன்றுகின்ற கழிவுகள் வெளியேறாமல் உடலிலேயே தங்கிவிட்டால் அதையும் மனிதனுக்கு இயற்கையாகவே துன்பத்தை தரும் வகையாகவே அருட்தந்தை அவர்கள் பிரித்திருக்கின்றார். ஒரு மனிதன் உடல் நலத்தோடு வாழ்வதற்கு தன் உடலில் உண்டாகின்ற கழிவுகளை அடக்கிக் கொள்ளாமல் இருக்க வேண்டும். அவ்வாறு அடக்கக்கூடாத கழிவுகள் என்று 14 விஷயங்கள் நம்முடைய உடலில் இருக்கின்றன. அவையாவன: பசி, தாகம், தூக்கம், சிறுநீர், தும்மல், இருமல், வாந்தி, கொட்டாவி,
ஏப்பம், மலம், கண்ணீர், அபானவாயு, மூச்சு, சுக்கிலம் ஆகிய இந்த 14ம் நம் உடலில் உண்டாகின்ற கழிவுகள். அதை உடனே நாம் வெளியேற்றப்பட வேண்டும். இவை உடலுக்குள்ளேயே நாம் அடக்கி வைத்து கொள்வதால் உடலில் பாதிப்பு உண்டாகும். ஆதலால் உடலில் தோன்றுகின்ற இந்த 14 கழிவுகளையும் தகுந்த காலத்திற்கு ஏற்ப தக்கவாறு அதனை வெளியேற்றிட வேண்டும். அவ்வாறு வெளியேற்றாமல் உடலிலேயே அடக்கி வைத்து கொள்ளுதல் என்பது இயற்கை துன்பம். அவ்வாறு அடக்கி வைத்து கொள்வதனால் உடலில் பல்வேறு பாதிப்புகளை உண்டு பண்ணும். ஆக அருட்தந்தையவர்கள் பசி, வெப்பத்தட்பத்தினால் உண்டாகின்ற ஏற்றம், உடலில் தோன்றும் கசிவுகளின் உந்துதல் போன்றவற்றை நாம் இயற்கை துன்பம் என்று அழைக்கலாம் என்று அருட்தந்தையவர்கள் மனிதனுக்கு இயற்கையாகவே துன்பங்கள் உண்டாகின்றன என்பதை இவ்வாறு எடுத்துரைக்கிறார். எனவே நாம் உடலில் ஏற்படுகின்ற இத்தகைய இயற்கை துன்பங்களை உணர்ந்து அவற்றை நாம் அதிகரித்து கொள்ளாமல் நாம் நம் உடல் நலத்தை பேண வேண்டும் என்ற தெளிவை இதன் மூலம் நாம் பெறுகிறோம். இன்றைக்கு திருமுறை அருளிய அருளாளர்களுள் இளம்பெருமான் அடிகளை பற்றி பார்ப்போம். 12 திருமுறைகளில் 11ஆம் திருமுறையில் நாம் ஒவ்வொரு அருளாளராக பார்த்து கொண்டிருக்கிறோம். அவ்வகையில் இளம்பெருமான் அடிகள் என்று அருளாளரை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம். அவர் 11ஆம் திருமுறையில் சிவபெருமான் திருமும்மணி கோவை என்ற நூலை அவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவரின் காலம் 8ஆம் நூற்றாண்டு இருக்கலாம் என்று அறிஞர்கள் கூறுகின்றார்கள். இளம்பெருமான் என்பது சிவபெருமானையும் குறிக்கலாம், முருகனையும் குறிக்கலாம். பெருமான் அடிகள் என்பது சிவபெருமானை குறிப்பதாக அறிஞர்கள் கூறுகின்றார்கள். என்ற பெயரில் இவர் இளையவர் என்ற பொருளிலும் இளம்பெருமான் அடிகள் என்று இவர் அழைக்கப்படுகிறார். இவர் இந்த சிவபெருமான் திருமும்மணி கோவை என்பது ஒரு சிற்றிலக்கிய வகைகளில் கொண்டது. இவர் அகவல், வெண்பா, கட்டளை கலித்துறை என்ற அடிப்படையில் பாடி இதை அந்தாதி தொடையிலும் இந்த பாடலை அவர் பாடியுள்ளார். சிவபெருமானின் சிறப்புகளை இதில் பாடியுள்ளதோடு சிவகாமி தாயார் சிவபெருமானை பார்த்து மகிழ்வதும் அதில் அவர் மீது அன்பு கொள்வதும் ஒரு கைக்கிளை நிலையாக இந்த பாடலை அவர் பாடியுள்ளார் என்பதையும் நாம் அறிந்து கொள்ளப்படுகிறது. இளபெருமான் அடிகளை பற்றி நமக்கு பிற செய்திகள் என்பது அறிய முடியவில்லை. அவருடைய இந்த சிவபெருமான் திருமும்மணி கோவை என்ற நூலே அதற்கு உதவியாக இருக்கிறது என்பதை கூறி நாம் நம்முடைய உடல் நலத்தை காற்றுக்கொள்வதற்கு உடலில் ஏற்படுகின்ற இயற்கையான துன்பங்களை அறிந்து அதனை சரியாக முறைப்படுத்தி வாழும் பொழுது நலமுடன் வாழலாம் என்று கூறி இன்றைய நாள் அனைவருக்கும் இனிய நாளாக அமைந்திட வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி. வாழ்க வளமுடன்.